மனசாட்சி. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆஸ்திரேலியா விசஸ் ஸ்காட்லாண்ட் காலையில் நடந்தது. அதுவும் பரவாயில்ல, ஸ்காட்லாண்டு என்னமா அடிக்கிறாங்க. ஸ்காட்லாண்டு ஆஸ்திரேலியா ஒரு ஃபியரே இல்லைங்க. ஆஸ்திரேலியாவை பார்த்து ஸ்காட்லாண்டுக்கு ஒரு ஃபியரே இல்லை. எவன் வந்தாலும் போட்டு பொலதான். அந்த மைக்கேல் லீஸ்க்கு அடித்தான். மேத்யூ கிராஸ் 2 பிளேயர் தரமாக அந்த மேக்ஸ்வெல் ஓவரில் கிழிச்சிட்டானுங்க. ஸ்டார்க்கு பால்லாம் அடித்தான் அந்த பிரெண்டன் மேக்மில்லன். என்ன மாதிரி பிளேயர் வெறித்தனமாக விளாண்டானுங்க. ஒரு 20 ஓவருக்கு 180 வந்தது. 180 ஃபார் 5 அடித்தானுங்க. சரியான ஸ்கோர், டாப் பர்ஃபார்மன்ஸ், வேறு லெவல். பிச்சு உதறி எடுத்துட்டானுங்க ஸ்காட்லாண்டு. மன்சேவும் அடித்தானுங்க. ஸ்டார்டிங்கில் பவர் பிளேலே 60-70 ரன் கிட்ட வந்துட்டானுங்க 6 ஓவரில். அதுக்கப்புறம் விக்கெட் விட 5 விக்கெட்டு போய் ஜாம்பா தான் வந்து பிரேக் த்ரூ பண்ணி 3 விக்கெட்டு. ஸ்டார்க்கெலாம் எடுக்கவே இல்லை. எவனுமே சீம் பவுலர் அந்த அளவுக்கு எடுக்கல. ஸ்டாய்னிஸும் ஜாம்பாவும் தான் விக்கெட் எடுத்தானுங்க. ஸோ நல்லாவே விளாட்னாங்க ஸ்காட்லாண்ட். 180 ரன்னு. பின்னாடி சேஸ் பண்ணுவது ஆஸ்திரேலியா. ஸ்டார்டிங்கில் வார்னர் அவுட் ஆகிட்டான் கேவலமாக. வார்னர் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தெரியல. அவுட் ஆஃப் ஃபார்ம், ஒன்றுமே அடிக்கிறது இல்லை. டேவிட் வார்னர் வேஸ்ட்டு, வேலைக்கு ஆகலை, அடிக்கவே இல்லை வார்னர். டிராவிஸ் ஹெட் தான் கொஞ்சம் லாஸ்ட்டில் க்ளோஸில் போச்சு மேட்ச். ஸ்காட்லாண்ட் அதுக்கப்புறம் விக்கெட் எடுத்துக்கிட்டே வந்தாங்க. டிராவிஸ் ஹெட் கடைசியில் ஃபார்முக்கு வந்து ஒரு 50 ரன் மேலே அடிச்சிட்டான். மேக்ஸ்வெல்லும் ஒரு 6 அடிச்சுட்டு வெக்கம் கட்ட போயிட்டான். அவன் மானம் கட்டவன், வேஸ்ட். அவன் அன்ஃபிட் டு பிளே ஃபார் கிரிக்கெட். வெளியே போடா, உனக்கு பிடிக்காது. மேக்ஸ்வெல் டுபாகூர் எனக்கு பிடிக்காது அவனை. மேக்ஸ்வெல் எப்போ அவன் காலத்துலலாம் அவங்களாம் ஒரு மிகப்பெரிய ஃபேனாக இருந்தேன் ஒரு காலத்தில். எப்போ ஃபார்ம் ஆகாத பிடிக்கவே இல்லை. வேஸ்ட் மேக்ஸ்வெல் வேஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டாய்னிஸும் மேத்யூ வீடு, டிம் டேவிடு 3 பேர் சேர்ந்து பொலந்து எடுத்துட்டானுங்க. அதில் பொலகட்டும். சரி வந்துட்டானுங்களா, இனிமேல் தாண்டி ஆட்டமே இருக்குது. ஸ்காட்லாண்டுக்கும் பாய். ஸ்காட்லாண்ட் இங்கிலாந்து ஜெயிச்சிட்டானுங்கடா, நமீபியா ஆகிட்டானால அவனுக்கு குவாலிஃபைடு. நீங்கள் தோத்துட்டீங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சின்னு தான் வந்திருப்பீங்க. சரி போயிட்டீங்க. இப்போ இன்னும் ஒரே ஒரு டீம் தான் குவாலிஃபை ஆக வேண்டியது இருக்குது. நெதர்லாண்டா பங்களாதேஷா. இன்னும் 2 நாளில் தெரிஞ்சிடும், பார்த்துடலாம். நெதர்லாண்டு ஸ்ரீலங்காவை போட்டு அடிக்கணும், பங்களாதேஷ் நேபாளை போட்டு அடிக்கணும். 2 பேருமே ஒரு மேட்ச் ஜெயிச்சா தான் குவாலிஃபைடு. நெதர்லாந்து ஜெயிச்சிட்டானா ஸ்ரீலங்கா கிட்ட நெதர்லாந்து குவாலிஃபைடா. பங்களாதேஷ் தோத்துச்சு நேபாள் கிட்டனா அவுட்டு, அவ்வளோதான். ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். குரூப் ஏல இந்தியா, ஆஸ்திரேலியா, வேறு இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் 3 டீம் இருக்குது குரூப் ஏல. நெதர்லாண்டா பங்களாதேஷா 4வது டீம் வரும். குரூப் பியில் வந்து, குரூப் ஏ நான் சொன்னது, குரூப் பியில் இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, அப்புறம் யூஎஸ்ஏ 4 பேர். வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, யூஎஸ்ஏ 4 பேர் வரானுங்க. வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, யூஎஸ்ஏ. அதில் வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து, பங்களாதேஷ், 6 நம்ம ஆப்கானிஸ்தான். இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான், நெதர்லாண்டா, பங்களாதேஷ். அதில் இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், யூஎஸ்ஏ. வரும் காலங்களில் பார்ப்போம். பாய். ஆஸ்திரேலியா செத்திங்கடா இந்த வாட்டி. ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, இந்தியா 2 டீம் பழி வாங்க போகிறாங்க. நல்லது, வீட்டுக்கு ஓட போகிறீங்க. சூப்பர் 8 பார்ப்போம்.